ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போதே இந்த பதிவை கேட்க வந்த உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷப்படும்படி எல்லா விஷயங்களையும் இந்த வராகி அம்மா நடத்தி முடிக்க போகிறேன். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்க போகிறத யாராலுமே தடுக்க முடியாது. ரொம்ப நாளாக உன் மனசில் இருந்த பாரங்களையும் சுமைகளையும் இறக்கி வச்சுட்டு நீ நினச்சி என்கிட்ட கேட்ட எல்லா விஷயங்களையும் உனக்கு மகிழ்ச்சி தரும் விதத்தில் முடிச்சு தரப்போகிறேன். உன் வாழ்க்கையவே மாற்றக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் உன்னை வந்து சேரப்போகுது. இத்தனை நாளாக கஷ்டப்பட்ட உன் வாழ்க்கை இப்பொழுது ஒரு நொடியில் மாறுவதை நீ அழகாக அற்புதமாக அனுபவித்து பார்க்க போகிற. உன் கர்ம வினைகளை பார்த்து உன்னுடைய கஷ்டங்களை பார்த்து நீ பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. எல்லாரும் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை கடந்து வந்து தானே ஜெயிச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் நீயும் தைரியமாக இந்த வராகி அம்மாவை மனசில் நினச்சிக்கிட்டு உன் வாழ்க்கைக்கு ஒளி கிடைக்கும்னு நம்புனீனா நிச்சயமாக உன் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றுற வேலைகளை நான் பார்த்துக்குவேன். என்னுடைய அன்பு பிள்ளையான நீ இதுவரைக்கும் கஷ்டப்பட்டதே போதும்னு தான் உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்களையெல்லாம் முடிச்சு வச்சு உன் இஷ்டப்படியே உனக்கான விஷயங்களை செஞ்சு தர்றதுக்காக இந்த வராகி அம்மா என்னுடைய இந்த வார்த்தைகளை கேட்க சொன்னேன். என் பிள்ளையான உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களும் என்னுடைய அனுமதிப்படி, என்னுடைய கட்டளைப்படி, என்னுடைய அருளின்படி தான் நடக்குதுங்கிறத நீ புரிஞ்சுக்கணுமே செல்லமே. அது மட்டுமல்ல, உன் வாழ்க்கையில் நடக்கிறது உனக்கு வேணா நல்லதாகவும் கெட்டதாகவும் தோணலாம். ஆனால் எல்லாத்தையுமே உன் நன்மைக்காக மட்டும்தான் நான் நடத்துகிறேங்கிறத புரிஞ்சுக்கோ. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கை சுகமாக சந்தோஷமாக மாறும்படி இப்போதே நான் ஆசீர்வதிக்கிறேன். இனிமே இந்த உலகம் மௌனமாக இருந்தாலும் சரி, சத்தம் போட்டு எப்படி நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, அனைத்தையுமே சரி செஞ்சு நீ எப்போதுமே வாழ்க்கையை சந்தோஷமாக வாழும்படி நான் செஞ்சு தர்றேன். அதற்கேற்றாற் போல நீயும் உன்னுடைய சிந்தனைகளை சிறப்பாக உயர்வாக நல்லதாக வச்சுக்கோ. இத்தனை நாளா நீ எதிர்கொண்ட சிரமங்கள் எல்லாமே இப்போது உன் வாழ்க்கையை விட்டு விலகி போகும். உன்னுடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் சுக்குநூறாக்கிட்டு உன் வாழ்க்கையை ஒளி நிறைந்ததாக மாற்றுறதுக்காக தான் இந்த நாளை இந்த வராகி அம்மா தேர்ந்தெடுத்திருக்கேன். உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்க்கை வழிகாட்ட போகிறேன். என் அருளால் நீ எல்லா வெற்றிகளையும் உன் வாழ்க்கையில் பெறப்போகிற. உனக்கு துணையாகவும் துணிச்சலாகவும் நானே இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? நீ கண்ணீரோடு என் முன்னால் கையேந்தி வந்து நிற்கும்போது ஒரு தாயாக நான் இருந்து எப்படி கலங்காமல் இருப்பேன்? இதோ நீ என்கிட்ட கேட்ட விஷயத்தையே உனக்கு வரமாக நான் கொடுக்க போகிறேன். இப்போதைக்கு எந்த விஷயத்தை நினச்சி மனசில் கொஞ்சம் அமைதியும் ஆதரவும் அடைகிறாயோ அந்த ஆறுதலை நிரந்தரமாக உனக்கு கொடுக்குறேன். உனக்கு ஆதரவாக நான் இருந்து நீ நினச்ச ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் உனக்கு சிறப்பாக முடிச்சு கொடுத்துட்றேன். இனி எந்த சூழ்நிலையிலும் எந்த காலத்திலும் உனக்கு கெட்டதோ கஷ்டமோ தீமையான ஒரு விஷயமோ ஒன்று நெருங்காமல் நான் பார்த்துக்கிறேன். உன் மனசு கவலையில் இருக்கும் இரு. எல்லா ஆறுதல்களும் தீர்வு கிடையாது. இந்த வராகியம்மாவின் ஆறுதல் தான் அதற்கான நல்ல வழியை நானே உனக்கு காட்டுறேன். எதை செஞ்சா நீ வாழ்க்கையில் சிறப்பாக வாழ முடியும், என்ன செஞ்சு நீ வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும்னு எல்லா விஷயங்களையும் உனக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். உன் மனசில் இருக்கிற குழப்பங்களை எல்லாம் நினச்சி நீ கவலைப்படவே வேணாம். ஏன்னா கூடிய சீக்கிரமே எல்லாமே சரியாகி உன் வாழ்க்கை சந்தோஷமானதாக மாறப்போகுது. என் மேலே நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? நீ நேர்மையாக இருந்து மற்றவங்க அந்த நேர்மையாக இல்லாமல் உனக்கு துரோகம் செய்பவர்களாக இருப்பதை பார்க்கும்போது அதை பார்த்து நீ கோபப்படுறங்கிறது எனக்கு புரியுது. எல்லாருமே நீ எதிர்பார்த்தது போல இருக்க மாட்டாங்க. எல்லாருமே உன்னை போலவே நல்ல விதமாக சிந்திக்க மாட்டாங்கன்றத நீ புரிஞ்சு ஏற்றுக்கக்கூடிய மனநிலைக்கு வா. யார் தவறு செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் அவங்க மேலே கோபப்படுறதை விட்டுட்டு அவர்களிடமிருந்து விலகி இரு. உன்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா குணமும் உனக்கு நல்லதாக இருக்கும்போது அடுத்தவன் எப்படி இருந்தால் அதை பார்த்து நீ ஏன் கோபப்படணும்?
அதீத கோபத்தினால் உன் வாழ்க்கையில் நீ அனைத்தையும் இழந்துவிடக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அதற்கு பதிலாக பொய்மையும் துரோகமும் வஞ்சக புத்தியும் கொண்ட மனிதர்கள் இப்படிதான் இருப்பாங்க. அடுத்தவனை சூழ்ச்சி செஞ்சு ஏமாற்றக்கூடிய நல்லவரை போல நடிக்கும் வல்லவர்களாக இருப்பவர்கள்தான் இந்த பூமியில் அதிகங்கிறத புரிஞ்சுக்கோ. அவர்களுக்கு சூடு சொரண கோபம் ரோசோன்னு எதுவுமே இருக்காது. என்ன சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே கெட்டது செஞ்சுக்கிட்டே அடுத்தவன் வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டே அவங்க சுயநலமாக நல்ல விதமாக வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அவர்களை போன்ற மனிதர்கள் தான் உன்னை போல நல்ல நேர்மையாக வாழ்கிறவங்கள கோபப்படுத்தி அவங்க காரியத்தை சாதிச்சுக்கிறவங்களா இருக்காங்க. இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிட்டு அவர்களிடமிருந்து விலகி நில்லு. உன்னுடைய கோபம் நாளைக்கு உனக்கே இழப்பை கொடுத்து விடக்கூடாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீ நிதானமாக கவனமாக இருந்துக்கோ என் செல்லமே. இப்போ உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் மனசில் நல்ல அமைதியும் கிடைக்கும்படி எல்லா விஷயங்களையும் நிறைவேற்றுறதுக்கு இந்த வராகியம்மா நான் வந்துட்டேன். என்னுடைய அருளால் உன் வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் உண்டாகும். எல்லா கவலைகளையும் மறந்துட்டு என்கிட்ட வந்து உக்காரு. உன் மனசை என்கிட்ட ஒப்படைச்சினா மனசுக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தர்ற வேலைகளை நான் பார்த்துக்கிறேன். நீயும் அமைதியாக உன் வேலைகளை மட்டும் பாரு. இந்த வானமே இடிஞ்சு விழுந்தாலும் நீ கவலைப்பட வேணாம். ஏன்னா கடைசி நொடியில் அந்த வானம் உன் தலையை நெருங்கும் நேரத்தில் நான் கை கொடுத்து உன்னை காப்பாற்றுவேன்றதை புரிஞ்சுக்கோ. கடைசி நொடியில் கூட என்னால் உன்னை காப்பாற்ற முடியுன்ற அற்புதத்தை உணர்ந்து கொண்டு அமைதியாக உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. மற்ற மனிதர்கள்லாம் காயங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் மனசில் சுமந்துக்கிட்டே இருக்காம அதை தூக்கி என் பாதத்தில் வச்சிடு. உன்னுடைய சோதனை காலத்தில் இந்த வராகியம்மா உனக்கு சோதனைகளை கொடுத்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வழிகளையும் நிச்சயமாக காட்டுவேன். உனக்கு வேணுங்கிறதையெல்லாம் நான் உனக்கு கொடுக்க தயாராக தான் இருக்கிறேன் என் செல்லமே. அதை புரிஞ்சுக்காமலேயே நீ ஏன் கஷ்டப்பட்டு உன்னுடைய கவலைகளை கடந்து வர்ற? நீ என்னை நினச்சி கண்ணீர் விடும்போதெல்லாம் நானும் கலங்கி போகிறேங்கிறத புரிஞ்சுக்கோ. என்னை நம்பிய உன்னை காப்பாற்ற வேண்டியதும் என்னுடைய கடமைன்னு எனக்கு புரியுது. உன் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரமே மகிழ்ச்சி ஆரம்பமாகும். இன்னும் நல்ல நல்ல மாற்றங்களை உனக்காக நான் கொடுத்துட்றேன். ஒரு காரியத்தை நீ மனசில் யோசிச்சுக்கிட்டு இது சரியாக வருமா வராதா, இது நடக்குமா நடக்காதான்னு தானே யோசித்து குழம்பிக்கிட்டு இருக்க. என் ஆசீர்வாதத்தோட உன்னுடைய எல்லா பிரார்த்தனைகளையும் நிறைவேற்ற நான் தயாராயிட்டேன். நீ எந்த காரியத்தை செஞ்சாலும் அதை உனக்கு சாதகமாக உனக்கு லாபகரமாக உன் மனசு மகிழும்படியாக நான் முடிச்சு கொடுத்துட்றேன். இனிமே உன் எதிர்காலம் மிக சிறப்பானதாகவே இருக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையில் தாங்க முடியாத பிரச்சனைகளும் குழப்பமான சூழ்நிலைகளும் வரும்போது என்ன மனசில் நினச்சிக்கிட்டீன்னா எல்லா துன்பங்களும் மறைந்து குழப்பங்கள் குறைந்து சந்தோஷமாக நிம்மதியாக உன்னால் வாழ முடியுமேன்னு சொல்லவே. நீ நல்லா இருக்கன்றத உன் மனசு முழுமையாக நம்பினாலே, நீ உணர்ந்தாலே போதும். நீ நல்லா இருக்கியா நிம்மதியாக இருக்கியான்றத மற்றவங்க உன்னை சுற்றி இருக்கவங்க சொல்லணுன்ற அவசியம் இல்லை. நீ நல்லா இருக்க, நீ வாழ்க்கையில் ஜெயிச்சிட்ட, நீ சந்தோஷமாக இருக்க அப்படின்னு மற்றவங்க சொல்லணும் நீ எதிர்பார்த்தினா கடைசி வரைக்கும் அந்த நிம்மதியான வார்த்தைகளை உன்னால் கேட்கவே முடியாது. எப்போவுமே உன் வாழ்க்கையை பற்றி உனக்கு தானே முழுசாக தெரியும். நீ நல்லா இருக்க, நீ நிம்மதியாக இருக்க, நீ வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறங்கிறத உனக்கு புரிஞ்சா உன் மனசு அதை சொன்னால் போதும். நீ நல்லா இருக்கேங்கிறது உன்னுடைய விஷயம் என்பதை புரிந்து கொள். நீ கண்ணீர் பெருகி இந்த வராகி அம்மாவை கூப்பிட்டது எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது உன் பிரச்சனைகளை தீர்க்க நான் வருவேன்னு உனக்கு தெரியாதா? ஏன் தேவையில்லாமல் கலங்கி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க? உன் கர்ம வினைகளை எல்லாம் தீர்த்து உன் வாழ்க்கைக்கு பிரகாசத்தை கொடுக்க இந்த வராகி அம்மா தயாராக இருக்கேன். முடிவே இல்லாத பாதையில் பயணிக்கிறோமே நினச்சி பயப்படாத. உனக்கான முடிவாக நான் இருப்பேன் என் செல்லமே. உனக்கான நேரங்கிறது இப்போது வரத்தான் போகுது. நீ எதுக்காகவும் கலங்காம அமைதியா நம்பிக்கையா துணிவாக காத்திரு. உதவி வேண்டி என்னை அழைக்கும் நேரத்திலெல்லாம் நீ நல்லா கவனிச்சு பார்த்தீனா ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நான் உனக்கு உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறத முதல்ல நிறுத்து. சோர்வும் கவலையும் விரக்தியும் உன்னை ஆக்கிரமிக்காம பார்த்துக்கோ. ஏன்னா
வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் பொன் போலதுதான். பொண்ணை என்னைக்காவது வேணான்னு சும்மா தூக்கி வீசி எறிவியா? அதே போலதான் அந்த நேரத்தையும் தேவையற்ற எண்ணங்களுக்காக யோசிச்சு வீணாக்கிடக்கூடாது. என்னை முழுசா நம்புற என் அன்பு பிள்ளையான நீ நம்பிக்கையோடு என்ன செஞ்சாலும் அந்த எல்லா வேலைகளையும் உனக்கு வெற்றியாக நான் முடிச்சு கொடுக்குறேன். எந்த வேலையையும் செய்ய தொடங்கும் செய்வதற்கு ஆரம்பிப்பதற்கு முன்பாக இது செய்யலாமா வேணாமான்னு 2 மனநிலை கூடவே கூடாது. தொடங்கும் முன் தயங்கக்கூடாது. தொடங்கிய பின்பு இது சரியா வராதோன்னு பயந்து நடுங்கக்கூடாது. வேலையை செய்யும் போது பாதியிலேயே சோர்ந்து போகவோ துவண்டு போகவோ கூடாது. வேதனைகளும் கஷ்டங்களும் வந்தாலும் பதுங்கக்கூடாது என் செல்லமே. ஏன்னா வேதனை, சோதனை, கஷ்டம், துன்பம், பிரச்சனைன்னு எல்லாத்தையும் தாண்டி உன்னை சாதனை செய்ய வைக்க நான் இருக்கேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்வைக்கான விடிவு காலம் வரதான் போகுது. நான் எதை செஞ்சு எப்படி சரி செய்வேன்னு உனக்கே தெரியாத வகையில் உன் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்ய தான் போகிறேன். உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட வந்து கேளு. நான் உனக்கு துணையாக இருந்து தாயாகவும் தந்தையாகவும் தோழியாகவும் தோழனாகவும் இருந்து எல்லா விஷயங்களையும் நீ கேட்டது போல நினச்சது போல உனக்கு மனசு முடிச்சு கொடுத்துட்றேன். இப்போது உன் மனசில் இருக்க குழப்பங்களும் கவலைகளும் சீக்கிரமே மறையும். நீ நம்பிக்கையோடு தொடர்ந்து செயல்படும் போது உன் முயற்சிகள் எதுவுமே வீணா போகாது. உன்னை வேணாம்னு சொன்னவங்களே நாளைக்கு வேணும்னு உன்னை தேடி வருவாங்க. அவசரப்பட்டு எதையும் முடிவு செய்யாம அமைதியாக இருந்தீனா என் திருவருள் உன்னை காப்பாற்றும். உன் வாழ்க்கைய வெற்றிகரமாக உன் கைகள்லையே நான் ஒப்படைப்பதற்கான நேரம் வந்துடுச்சு. இனி எல்லா நாளுமே உன் வாழ்க்கையில உனக்கான சந்தோஷம் தரும் நாளாக இருக்கும்படி அனைத்தையுமே இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். இனி எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும்.